ஒரு ஊர்ல பார்க்கவர் கனகாங்கி அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்களாம். ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலையாம். இதனால ரொம்ப மன வருத்தத்துக்கு அவங்க உள்ளாகுறாங்க. இறுதியா நாராயணனுடைய அருளால அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. தினமும் அந்த குழந்தைய பத்தி நினைச்சு அவங்க ரொம்ப பூரிப்படைகிறாங்க. இறுதியா அவங்களுக்கு பிரசவ வலியும் ஏற்படுது. என்ன ஏதுன்னு தெரியாம திகச்சு போனாரு பார்க்கவர். இறுதியா அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. ஆனா இங்கதான் ரியல் ட்விஸ்டே. அந்த குழந்தை நார்மலான குழந்தை மாதிரி இல்ல. முகம், கை, கால் எதுவுமே இல்லாத ஒரு சதை பிண்டமா தான் பிறந்தது. ரொம்ப மன வருத்தத்திற்கு உள்ளான அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம திகச்சு போய் தவிச்சு போனாங்க. நாராயணனே நம்பி இருந்து நமக்கு கிடைச்சது இந்த குழந்தை. ஆனா இதுவும் ஒரு சதை பிண்டமா இருக்கே, இத நம்ம அவன்கிட்டயே ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்புகள் வளரும் காட்டுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. அங்க பிரம்புகள் வளர்ந்து இருக்கிற அந்த காட்டுக்குள்ளார ஒரு பெரிய மரத்துக்கடியில அந்த பிண்டத்தை வச்சுட்டு அவங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம்தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. அது என்ன அப்படிங்கறத நான் அடுத்த ரீல்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டே டியூன்ட்.